படை வீரர்கள், அதுல ஒரு குறிப்பிட்டிருக்கும், சிங்கம் போன்ற வீரர்கள் 2 மோவாபிய வீரர்களை தன்னுடைய கையினால அடித்து கொன்றான் என்று. மற்றொரு முறை உறைந்த பனி காலத்துல கெபிக்குள்ளாக போய் ஒரு சிங்கத்தை அவனுடைய கைகளால அவன் கொன்று போட்டான். மற்றொரு முறை ஒரு எகிப்திய அரக்கனை அவன் கையிலிருந்த ஈட்டியை பறித்தே அவன் கைகளால கொன்று போட்டான். இதை பேசும்பொழுது சோதனை வழியாக போகும்பொழுது தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். He teaches us. சில காரியங்களை நாம் சோதனை வழியாக போகும்பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சில காரியங்கள் if not for these storms, இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில வரல அப்படின்னா வினையாக்கு உண்டான அர்த்தத்தை நான் கண்டிப்பா இவ்வளவு ஆழமா நான் புரிஞ்சிருக்கவே மாட்டேன். God taught me through these storms. இன்னைக்கு நாம என்ன படிக்கிறோம்? What are we learning? Are you learning who your Lord is? Do you have the revelation of who your God is? உங்க சூழ்நிலையில நீங்க அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர் காக்கிறதுக்கு வல்லவராய் இருந்தாரே. அந்த சூழ்நிலையை தாண்டி வரும் பொழுது உங்களுக்காக வைத்திருக்கிற மேலான திட்டங்களை அவர் காட்டுகிறாரே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பவுல் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆவது வசனத்துல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர்